ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் மிஸ்ஸியை காமிக்கிறாங்க. அவன் நல்லா ட்ரக் ஆகிட்டங்க வந்துட்டுருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ சாங் இருக்கான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட கம்பெனியோட பாஸ் தான் போல். நம்ம ஹீரோயின் ட்ரக் ஆகிட்டே அவள் பக்கத்தில் நடந்து வரதை பார்த்துட்டு அவனுக்கு புரிஞ்சுக்குது ட்ரிங்க் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவள் பாட்டு வந்து அவன் மேலே சாஞ்சிட்டு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயினோட ட்ரிங்க்ஸில் வந்து ட்ரக்கை கலந்து கொடுத்துட்டாங்க போல். நம்ம ஹீரோ அவளை காருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நீ இப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து யோசிச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ வந்துட்டு கவலைப்படக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். பட் ஹீரோயின் பேசுகிறத புரிஞ்சிருக்கிற லெவலில் வந்துட்டு அவள் மைண்ட் இல்லை. நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா வாசி. அவள் பாட்டு ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணதுமே அவனுமே அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின்கிட்ட நீ வந்துட்டு இன்னைக்கு பண்ணதை நினச்சி ரிக்ரெட்லாம் பண்ணலை இல்லை, ஆனால் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன், எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்றத சொல்கிறான். திரும்பவுமே உன் கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயினுக்கு அந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் என்னை வந்து தப்பாக நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து இன்றைக்கி ஆல்கஹாலில் ஏதோ வந்து கலந்து கொடுத்துட்டாங்க, அதனால தான் நான் இப்படி பிஹேவ் பண்ணிட்டேன். நான் வந்து உங்களை டின்னருக்கு வேணால் கூட்டிகிட்டு போக முடியும், ஆனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் உங்கள் கூட சேர்ந்து நான் இதுக்கப்புறம் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிவிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிடுறான். அவனோட ட்ரெஸ்லையுமே அங்கே பிளட் இருக்கிறத பார்த்துட்டு ஸோ புரிஞ்சுக்கிறான் அவளுக்குமே இதான் ஃபஸ்ட் டைம்ன்றதை. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே போயிட்டு இருக்கும்போது அங்கே கேமராஸ்லாம் இருக்க மாதிரி இருக்குது. அதில் அவங்க வந்து ட்ரக் ஆகிட்டு வெளியே அங்கே வந்து கார்லேருந்து இறங்கி போகிற மாதிரி அங்கே ரெக்கார்ட் எல்லாமே பதிவாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் வீட்டில் போய் குளிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. இன்றைக்கி உனக்கு ஏதோ ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டதா கேள்விப்பட்டேன், நீ என்ன வந்துட்டு உடம்பு முடியாமல் எதுவும் போயிட்டியா, வாமிட் எதுவும் பண்ணிட்டியா அப்படின்றத சொல்லி கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் வந்துட்டு கவலைப்படாதீங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க அம்மா நான் வந்து ரொம்பவே நல்லா இருக்கேன், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும், உன்னோட அப்பா கடனை வாங்கி வச்சுட்டு போனது எல்லாத்தையுமே நீ தான் நினச்சிட்ருக்க, இல்லைன்னா என் நிலைமை என்ன இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. வீட்டில் வந்து அவங்க அப்பா வாங்கி வச்ச லோனை கொடுக்க சொல்லி அங்கே வந்து ஆளுங்கெல்லாம் மிரட்டும் போது நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாங்கின காசு எல்லாத்தையுமே திரும்ப கொடுத்துருவேன், நீங்கள் தொல்லை பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லியிருக்கா. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவள் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கம்மா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஃபோனையுமே வச்சுடுறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்காக வரும்போது அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாருமே ஆல்ரெடி அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க போல். நேற்று நைட் அவள் காருக்குள்ளே யார் கூட இருந்தான்னு தெரியல, கார் எல்லாமே எந்த மாதிரி ஆடிச்சு பார்த்தியா, அவள் வந்து ட்ரக் ஆகிட்டா வெளியே வந்தா, ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்குமே அது எல்லாமே அவங்க பேசுகிறது கேட்குது. பட் இருந்தாலும் அவள் வந்து கண்டுக்கலை. அப்போ ரொம்ப போல்டானவ தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோ அங்கே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. அங்கே மேனேஜர் வந்து அங்கே பேசிகிட்டு இருக்காரு. நேற்று நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கர் ஒருத்தவங்க கார்லேருந்து இறங்கி வந்திருக்காங்க, அந்த காருக்குள்ளே யார் இருந்தாங்கன்னு தெரியல, என்ன பாஸ் பண்ண போகிறீங்க, கம்பெனி நேம் கெட்டு போயிருமே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின்மே அங்கே வந்து எழுறா. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு இது என்னோட பர்சனல் லைஃப், இதை பற்றி நீங்கள் இங்கே ஆஃபீஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது, நான் இங்கே ஒர்க் பண்ண மட்டும்தான் வந்திருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோ அவ்வளவே பார்த்துட்டு நேற்று நைட் இவ என் கூட தான் இருந்தா, பட் அதை வெளியே சொல்கிறதுக்கு இவளுக்கு விருப்பம் இல்லை, இவள் சீக்கிரட்டாக வைக்கணும்னு நினைக்கிறா போல். ஸோ நானுமே வந்துட்டு அதை அப்படியே தான் வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு அவ்வளவே நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு இதுக்கு பற்றி யாருமே பேச வேணான்னு சொல்லிட்டு இன்றைக்கி மீட்டிங்க்கு வந்து நீங்கள் என் கூட வரணும்ல, நான் வந்து இவ்வளோ கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், உங்கள் கூட வந்து வேலை பார்க்குறதெல்லாம் என்னோட வந்துட்டு வேலை கிடையாது அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே மேனேஜர் என்ன பேசிகிட்டு இருக்க, நீ ஒழுங்காக வந்துட்டு பாஸ் சொல்கிறத கேளு அப்படின்றத சொல்கிறாரு. ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டான். நம்ம ஹீரோ அவ்வளோவே அங்கே நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான், எவ்வளோ ஆட்டிடியூட் காமிக்கிறான்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ என் கூட வந்து வரலைன்னா ஓகே தான், ஆனால் நீ வந்துட்டு இந்த ஆஃபீஸில் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு எனக்கு தெரிய வேணாமா, ப்ரெசன்டேஷன்லாம் நீ வந்துட்டு எனக்கு பண்ணி காமி அப்படின்றத சொன்னதும் அங்கே சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு இரிட்டேட்டாக தான் ஆயிடுச்சுக்கு. பட் இருந்தாலுமே ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ப்ரெசன்டேஷனில் அங்கே விளக்கம் கொடுத்துட்ருக்கான். பட் அவனோட வந்து கவனம் எல்லாமே அவன் மேலே தான் இருக்குது. நைட்டு நடந்த 2 பேத்துக்கு நடுவில் நடந்த விஷயத்தை பற்றி தான் அவன் யோசிச்சுட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது இவன் வந்துட்டு சும்மா ட்ராமா பண்ணிட்டு இங்கே வந்து உட்காந்துட்ருக்கான்னு சொல்லிட்டு ப்ரெசன்டேஷனே ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, உங்கள் கவனம் வந்து வேறு எதுலையும் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்றத சொல்லும்போது நீ இந்த ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு என் பக்கத்தில் வான்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே கொண்டு போய் கொடுத்ததுமே அதை ஓப்பன் பண்ணு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே ஓப்பன் பண்ணி காமிக்கும் போது நம்ம ஹீரோ அவ்வளவே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுமே அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கான். அப்போ அவங்க ஃபைல் அவள் கை மேலே அவன் கை வைக்கும் போது வேமா அங்கே கை எடுத்துட்டு சரி ஓகே நீங்கள் வந்துட்டு யோசிச்சுட்டே இருங்க, நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன் அப்படின்றத சொல்லும்போது ஹீரோ என்னை பார்த்து என்ன நேற்று நடந்ததை நினச்சி பயந்துட்டுருக்கேன் அப்படின்றத கேட்டதும் நீங்கள் ரொம்ப கைண்டான பாஸ், உங்களை வந்து எப்படி வந்து நான் சொல்கிறேன்னே தெரியல, நீங்கள் எவ்வளோ வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குருவீங்க அப்படின்றத சொன்னதுமே நேற்று நைட்டு நீ வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால தான் அந்த மாதிரி நடந்துச்சு, இல்லைனா நான் உன்னை டச்லாம் பண்ணியிருக்க மாட்டேன், இதுக்கப்புறமே நீ விருப்பப்பட்டாதான் அதெல்லாம் நடக்கும்
அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அங்கே கஷ்டமாயிட்டுருக்கு. என்ன இப்படிலாம் பேசுகிறானேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வேமா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஜியாங் வந்துடுறான். உன்னை பற்றி ஆஃபீஸில் எல்லாருமே ரொம்ப தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்களாமே, நான் வந்து அது எல்லாத்தையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு என்னன்னு பார்த்தா இவன் வந்து ஆல்ரெடி வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு வேறு பொண்ணுங்க கூடயும் சுற்றிட்டு இருப்பான் போல. ஸோ அவன் வந்து பிரேக்கப் பண்ணிட்டா. பட் இருந்தாலுமே இவனுக்கு இவன் மேலே லவ். ஸோ இவளை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த காருக்குள்ளே உன் கூட சேர்ந்து இருந்தது நான் தான். ஸோ வந்துட்டு நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, யார் இதை பற்றி தப்பாலாம் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ அதெல்லாமே கேட்டுட்டு வா நீ எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன்ப்பா அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவனை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு ஐயோ சார் நீங்கள் இங்கே இருக்கீங்களா, நான் பார்க்கவே இல்லை அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் தேவையில்லாமல் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே அவனை பிடிச்சி வெளியே வேகமாக இழுத்துட்டு போயிடுறா. அப்போ அங்கே ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே கோவமாயிட்டுருக்கு, ஜெலஸாக வேற ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் வெளியே வந்து அவன்கிட்ட கோவப்பட்டுருக்கா, நீ தேவையில்லாமல் இதுக்காக என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்க, நம்மளுக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, ஏதோ தெரியாமல் தப்பு நடந்துருச்சு, நம்ம திரும்ப வந்துட்டு ஒன்று சேர்ந்து இருக்கணும்னு சொன்னதும் என்ன வந்துட்டு நான் மறந்துட்டு உன் கூட ஒன்று சேர்ந்து இருக்கணும், நீ எத்தனை பொண்ணுங்களோட அஃபேர் வச்சு சுற்றிட்டு இருக்க, அதெல்லாம் நான் மறக்கணுமா அப்படின்றத கேட்டதும் நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, உன்னோட அம்மாவுக்கு வந்துட்டு நம்ம மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ஆனால் வந்துட்டு இது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கவலைப்பட மாட்டாங்களா அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீ கூட தான் வந்துட்டு ஏதோ ஒரு ஆள் கூட சேர்ந்து அங்கே கார்லேருந்து வெளியே வந்தேன், நான் வந்துட்டு அதை பற்றி ஏதாச்சும் கேட்டேனா, ஸோ வந்துட்டு நம்ம மறந்துட்டு நம்ம இதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து இருக்கலாம் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு மரியாதையோடு இங்கேருந்து போயிடு, இல்லை மிஸ்டர் சாங்கிட்ட சொல்லி நான் உன்னை இங்கே அடித்து விரட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோங்க வந்துடுறான். நீங்கள் வந்துட்டு இன்னமே பேசி முடிக்கலன்னு நினைக்கிறேன், ஸோ வந்துட்டு நீங்கள் லீவ் எடுத்துகிட்டு கூட உங்களோட பர்சனல் மேட்டரை பேசுங்கன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு அங்கே அந்த ஃபைலை தூக்கி அங்கே போட்டுட்டு போகும்போது அங்கே ஜியாங்க் அவனை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுது. அப்படின்னா இவர் தான் மிஸ்டர் சாங்கா, இவர் வந்துட்டு எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு பெரிய வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேன் போல். ஸோ வந்துட்டு அவன் செலிபிரிட்டி லெவலுக்கு ரொம்ப ஃபேமஸானவன். ஸோ உடனே நம்ம ஹீரோயின்ட்ட எனக்குமே இந்த கம்பெனியில் நீ ஒரு ஜாப் வாங்கி கொடுக்குமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா கோவமாயிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காங்க. அப்போ அவனுமே நம்ம ஹீரோயினோட சேர்ந்து அங்கே வந்திருக்கான். அப்போ அங்கே ஒரு பொண்ணுகிட்ட இவளை நான் வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், இவளை கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினால் எதுவுமே பேச முடியலை. அப்போ அந்த பொண்ணோட நேம் வந்து ஜி, அவளுக்கு வந்துட்டு ஜியாங் கூட அஃபேர் போயிட்டுருக்கு போல். அப்போ அவன் வந்துட்டு நீங்கள் 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே வந்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிற மாதிரி ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோங்க உள்ளே என்ட்ரு ஆனதுமே சாங் வராரு அப்படின்றத சொல்லும்போது இவன் வேமா ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கு அங்கே கையை நீட்டிட்டு இருக்கான். பட் ஹீரோ வந்து கண்டுக்காமல் ஹீரோயினை நோட்டீஸ் பண்ணதுமே நான் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தேன் பார்த்தீங்களா, நான் இவளோட ஃபியான்ஸைன்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் ஆகுறான். பட் வந்துட்டு ஹீரோ கண்டுக்காமல் அவன் பாட்டு இக்னோர் பண்ணிட்டு போனதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஹீரோயினுக்கு செம டென்ஷன் ஆகிட்டு அவனை அப்படியே முறைச்சிட்டு இருக்கா. பட் அவனுக்கு அதெல்லாம் பெருசாகவே தோணலை. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு வம்பு பண்ணி வேமா கூட சேர்ந்து இழுத்துட்டு போயிட்டுருக்கான். அவங்க 2 பேரும் உள்ளே போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இங்கே வா என் பக்கத்தில் அப்படின்றத சொல்லி அவளோட பேரை சொல்லி கூப்பிட்டதுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அவன் பக்கத்தில் அங்கே சேர வேற இழுத்து வச்சுட்டு வந்து இங்கே உட்காரு அப்படின்றத சொல்கிறான். அங்கே இருக்க எல்லாருக்குமே என்ன ஒரு ஒர்க் பண்ணுற பொண்ணை போயிட்டு எதுக்காக அவர் கூப்பிட்றாருன்ற மாதிரி தோணுது. ஹீரோயினுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் போயிட்டு அவள் எப்படியாச்சும் சமாளிக்கணுமேனு அவர் வந்துட்டு முக்கியமான பிஸ்னஸ் டீலை என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணணும், அதுக்காக அதை கூப்பிட்றாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ராஜெக்டை பற்றி பேசணுன்னா நம்ம பிறகு பேசிக்கலாம், நம்ம இப்போ வந்து இதை பேசணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்றத சொல்கிறா. நான் இப்படி பக்கத்தில் உட்காந்தேன்னா வந்து தேவையில்லாத பேச்செல்லாம் எல்லாரும் பேச வேண்டியதாக இருக்கும், அதுக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுமே நான் இப்போ 2 டைம் வந்து பக்கத்தில் உட்காருன்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்டுட்டேன், நான் திரும்பவுமே உன்னை வந்து 3rd டைம் சொல்லணுமா, ஏன் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு உன்னை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா ஓடி வந்துட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ மோசமானவெல்லாம் நான் கிடையாது, நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு கூட சேர்ந்து உட்காந்து இங்கே வந்து பிஸ்னஸ் டீலாம் என்னன்னு சொல்லிட்டு சமாளி, நான் வந்துட்டு உன்னை தப்பாலாம் நினைக்க மாட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் என்ன வேலைன்னு பார்த்தா இவன் அந்த ஜீ கூட சேர்ந்துட்டு அங்கே போய் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அதுதான் இவனோட முக்கியமான வேலை போல். அப்போ அவள் நீ எதுக்காக வந்துட்டு அவளை பிரேக்கப் பண்ணிட்டேன்னா அவள் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க, எனக்கு வந்துட்டு ரொம்ப வந்து கோவமாயிடுச்சு தெரியுமா, ரொம்ப வேற ஜெலஸ் ஆகிட்டு அப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே அங்கே பார்த்துட்டு அது எல்லாத்தையுமே இவனுக்கு இதே வேலையை தான் போச்சு அப்படின்றத சொல்லிட்டு கண்டுக்காமல் போகிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்து உனக்கு வந்து அவனுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா என்கிட்ட நீ பொய் சொன்னியா அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோவை யாரும் அங்கே கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி அவன் வேமா அங்கே இழுத்துட்டு போயிடுறா. 2 பேர் பக்கத்தில் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பும்போது நம்ம ஹீரோ ஆனால் விடாமல் அங்கே வந்து டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறான். அங்கே கீழே அவங்க பார்த்தா அவ்வளோ ஒரு ரொமான்ஸாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நீ இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கன்ற மாதிரிலாம் ரொம்ப செக்ஸியாகவே பேசுகிறான். அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ இதே மாதிரி உன்னை நான் ஒன்றுமே ஃபீல் பண்ண வைக்க முடியும் அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு
பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போகும்போது நம்ம ஹீரோங்க கையை வந்து பிடிச்சிக்கிறான். எதுக்காக நீ இப்போ என் கையை பிடிச்சிருக்க அப்படின்ற சொல்லும்போது அங்கே கையை விட்டதுமே பார்த்தா அந்த சைட்லேருந்து அங்கே அவன் வந்து எழுறான். அவனுக்கு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு ரொம்ப பயமாகி போயிடுது. அப்போ அந்த ஸ்ரீ அங்கே வந்துட்டு வேகமாக வந்து கண்டுக்காத மாதிரி அங்கே இருந்து போயிடுறா. உடனே அவன் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுறான். நீ நினைக்கிற மாதிரி தப்பெல்லாம் எதுவும் கிடையாது, நான் அவங்க கூட பிஸ்னஸ் டீலை பற்றி பேசுகிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ எப்பயுமே கேவலமானவன் தான், உன்ன மாதிரி ஆம்பளைங்க எப்பயுமே இதுக்கு தானே அலைவீங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே அவன் வந்துட்டு நீ வந்து சொல்லு 3 இயர்ஸாக நான் வந்து உன் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன், ஆனால் நீ என்னை இப்போ வரைக்கும் டச் பண்ண விட்டியா, எதுவுமே நீ வந்துட்டு பண்ண விட்டது கிடையாது, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும், அதுக்கு மேலே அன்றைக்கி காரில் எந்த ஆள் கூட இருந்த உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். கோமாயிட்டு வேமா அவனை வந்து ஒரு கிக் விட்டதுமே அவனை அங்கே பார்த்துட்டு பயந்து போயிட்டு மிஸ்டர் சாங் நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே நம்ம ஹீரோ இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் பண்ணியிருக்கான்றது அவனுக்கு தெரியலை. அப்போ நான் வந்துட்டு முக்கியமான மீட்டிங் பற்றி பேசணும், அதனால தான் இவங்களை கூப்பிட்ட வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு உண்மையை சொல்லு, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இப்படி ஏமாத்துக்காரையா நான் இருக்கிற வாசி, நீ எல்லாரையுமே அதே மாதிரி நினச்சிட்டு தான் இப்படி பேசிகிட்டு இருக்கியா, அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது, நான் உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனுஷன் தெரியுமா, நான் வந்து ஃபஸ்ட் டைம் அவன் கூட அன்றைக்கி தான் ஒன்றா வந்து இருந்திருக்கேன் அப்படின்றதவே சொல்கிறான். நீ வந்துட்டு ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவன் வந்து க்ளோஸாக பேச ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே அவளோட ஃப்ரெண்டு வந்துடுறா. ஸோ நம்ம ஹீரோயின் நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே பாய் சொல்லிட்டு கிளம்புனதுமே அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு யார்ப்பா இது அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கப்புறம் காரில் அன்றைக்கி யார் கூட இருந்தா அப்படின்றத சொன்னதும் அன்றைக்கி இருந்த ஆளை வேணாம் அப்படின்றத சொன்னதுமே அவங்க ஃப்ரெண்ட் ஐயோ கடவுளை இவரா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறா. வாயை மூடு பேசாம வா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் சிரிச்சுட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு ஐயோ கடவுளை நீ என்ன அவர் கூட சேர்ந்து இருந்தியா, இவர் வந்துட்டு எப்படிப்பட்ட செலிப்ரிட்டியான ஒரு பர்சன் தெரியுமா, எத்தனை பொண்ணுங்க அவர் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, உனக்கு அங்கே லக்கெல்லாம் கிடச்சிருக்குன்ற மாதிரி அவள் பாட்டு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஆனால் நீ நினைக்கிற மாதிரி பர்சன் அந்த ஆள் கிடையாது, அந்த ஆள் வந்து ரொம்பவே டேஞ்சரானவர், நீ நினைச்சாலும் அந்த ஆள் உன்னை விட மாட்டார் இதுக்கப்புறம் அப்படின்றத சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கா அவன் வந்து எதனால் டேஞ்சர் அப்படின்றத சொன்னதும் ஒரு கேஸ் இருக்குப்பா அவர் மேலே கிட்னாப்பிங் கேஸ் அப்படின்றத சொல்கிறா. சரி அதெல்லாம் விட அது பெருசு கிடையாது, ஆனால் நீ வந்துட்டு அந்த ஆள்கிட்ட இருந்து கொஞ்சம் பார்த்தே இருந்துக்கோ இல்லை உனக்கு தான் ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே இப்படி வெட்டி பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காத, நாளைக்கு நான் மீட்டிங் போகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் அங்கே மீட்டிங் போய் நம்ம ஹீரோயின் அங்கே போயிருக்கும்போது அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கான். அப்போ அங்கே கூட ஒர்க் பண்ணுற பொண்ணுகிட்ட இன்னைக்கு இந்த மீட்டிங்க்கு இவர் வர வேண்டிய அவசியமே கிடையாது, எதுக்காக வந்திருக்காரு அப்படின்றத சொன்னதும் எனக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு கோமா தூக்கி போட்டுட்டு நான் எவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் என்ன நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொன்னது தான் ரொம்ப வந்து ஞாபகம் வந்துட்டுருக்கு, அவன் ரொம்ப டேஞ்சரானவன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அவனை அப்படியே வந்து அவள் பார்க்குறா. நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணதுமே அவள் அப்படியே வந்து ஃபேஸ் அந்த பக்கம் திருப்பிக்கிறா. ஹீரோயின் ஏதோ கையில் ஒரு கிஃப்ட் மாதிரி வாங்கிக்கிட்டு யாரையும் மீட் பண்ணுறதுக்காக அங்கே கால் பண்ணி பேசிகிட்டே போயிட்டு அங்கே லிஃப்ட்டை ஆன் பண்ணி நிற்கும் போது நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து எழுறான். இப்போ ஹீரோ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே க்ளோஸ் ஆகிட்டு பேச ட்ரை பண்ணதுமே நீங்கள் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்கள் ரெப்புடேஷன் தான் கெட்டு போயிடும், நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணாதீங்க அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு அன்றைக்கி நைட்டு உன் கூட பண்ண எல்லாத்தையுமே திரும்ப உன்கிட்ட பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு உங்களுக்கு அசிங்கமா இல்லையா, லேடிட்ட வந்துட்டு எப்படி பேசணுன்ற அறிவு கூட இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் நான் என்ன இப்போ தப்பாக சொல்லிட்டேன், சரி ஓகே அதை விடு, ரெண்டாவது நீ வந்து என்னை வந்து மீல் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னையே, டின்னருக்கு எப்போ நீ கூட்டிகிட்டு போக போகிற அப்படின்றத சொன்னதும் என்னால் வந்துட்டு உங்களை வெளியே கூட்டிகிட்டு போக முடியாது, ஏன்னா நீங்கள் பெரிய வந்து செலிப்ரிட்டி இல்லையா, ஸோ வந்து கூட்டிகிட்டு போனால் தப்பாயிரும், உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ நான் வந்து ஆர்டர் பண்ணிடுறேன், நீங்கள் வந்துட்டு ஹோட்டலில் உங்களோட ரூமில் வந்து நீங்களே சாப்பிட்டுக்கோங்க, அதுக்கு பில் மட்டும் நான் பே பண்ணுறேன்னு சொன்னதும் அப்படிலாம் நடக்காது, அப்படின்னா என் கூட சேர்ந்து நீயுமே ஹோட்டலில் இருக்கணும், என் கூட சேர்ந்து தான் நீ சாப்பிடணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் எதுக்குள்ள எப்படி இப்படி பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின்ட்ட இது யாருக்காக நீ வாங்கிட்டு போயிட்டு இருக்க, உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கா அப்படின்றத சொல்லிட்டு எங்கள் பின்னாடி டச் பண்ணிவிட்டு அவர்கிட்ட அங்கே க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணதும் ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்ப எமோஷனல் ஆகிடுது. அவளுமே வந்துட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறா. பிறகு நம்ம ஹீரோயின் இது லாஸ்ட் டைமாக வச்சுக்கோ, இதுக்கப்புறம் நீ என்னை வந்து தொந்தரவுலாம் பண்ணக்கூடாது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவுமே நம்மளுக்குள்ளே நடக்காது அப்படின்றத சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ இதுக்கப்புறம் எப்பயுமே இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கோம், நீ நினச்சாலுமே என்கிட்டருந்து விலகி போக முடியாது, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட அவன் ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹீரோ அங்கே எந்திரிச்சு உட்காந்துருக்கும் போது அங்கே அவளுக்கு வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அனுப்பி விடுறான் அவளோட பாய் ஃப்ரெண்ட். நீ வந்துட்டு ஒழுங்காக உண்மையை சொல்ல, அன்றைக்கி நைட்டு வந்துட்டு யாரு கூட காருக்குள்ளே இருந்த, நீ எனக்கு நல்லாவே தெரியும், அது மிஸ்டர் சாங் தானே அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அங்கே அவள் அதை எல்லாத்தையுமே ஆன் பண்ணி பார்க்குறான்னு நினச்சிட்டு இருக்கான். பட் வந்துட்டு ஹீரோ தான் பார்த்துட்ருக்கான். நீ வந்து என்னமோ என்னை பற்றி அங்கே வந்து நான் ரொம்ப அஃபர் வச்சுட்ருக்கேன், தப்பாக போயிட்டேன்லாம் பேசிகிட்டு இருக்கேன், நீ எப்படி வந்து ஒழுக்கமானவ, நீ வந்து அவன் கூட சேர்ந்து அஃபர் வச்சுட்ருப்பியா, அதுக்கப்புறம் உன்னோட அம்மாவுக்கு நம்ம மேரேஜ் நின்று போயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக வந்துட்டு அவங்க
செத்து போயிடுவாங்க. ஸோ இது வந்து நடக்காமல் இருக்கணும்னா உனக்கு எனக்கும் கண்டிப்பாக மேரேஜ் நடந்ததாகணும்னு சொல்லிட்டு என் மனசில் வச்சுருந்த எல்லாத்தையுமே இங்கே கொட்டி தீக்கிறான். நம்ம ஹீரோயின் கேட்டுட்ருக்கான்னு நினச்சிட்டு பட் ஹீரோ தான் கேட்டுட்ருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.